மார்க் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் யோவான் வனாந்தரத்திலே போய் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கிக் கொண்டு வந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிர் தரித்து தனது அறையில் வார்கட்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டிக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளை வரை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றான். அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் தேவனுடைய ஆவி புறாவை போல் அவர் தம்மில் இறங்குவதையும் கண்டார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திற்கு போய் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்து, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடல் அருகே போகையில் சீமோனும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களுக்கு பிடிக்கிற ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் படகை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போய் செபதேயுவின் குமாரன் யாக்கோப்பும் அவன் சகோதரனாகிய யோவானும் படகிலே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது உடனே அவர்களையும் அழைத்தார். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படகிலே விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே ஓய்வு நாளில் அவர்களுடைய ஜெப ஆலயங்களை பிரவாசித்து போதகம் பண்ணினார். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேத்தூரானாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, பேசாமல் இவனை விட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கலைத்து அவனை விட்டு புறப்பட்டு போனது. ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது எப்படிப்பட்ட உபதேசமோ? இவர் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கலிலேயா நாடெங்கும் அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று. உடனே தேவாலயத்தை விட்டு யாக்கோப்போடும் யோவானோடும் சீமோன் அந்திரேயா என்பவர் வீட்டில் பிரவாசித்தார். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அதை அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவருடைய கையை பிடி தூக்கிவிட்டால் அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமான போது சூரியன் அஸ்தரமாகிற போது பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் யாவரும் வீட்டிற்கு முன்பே கூடி வந்தார்கள்.
இயேசு வியாதியால் உபத்திரப்பட்டிருந்தவர்களை சுத்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்திவிட்டார். பிசாசுகள் தம்மை இன்னார் என்று அறிந்திருந்தபடியினால் அவைகளை பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பின்பு அதிக இருட்டான விடிய காலையிலே அவர் வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மற்ற ஊர்களுக்கும் போக வேண்டியபடியினால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்றார். அவர் கலிலேயா நாடெங்கும் உள்ள ஜெபாலயங்களில் போய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனுஷன் அவரிடம் வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு அவன் மேல் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமான நிமித்தம் மோசே உனக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள் என்று கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்பினார். அவனோ போய் இந்த சந்ததி எங்கும் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளிரங்கமாய் பிரவேசிக்காமல் வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் தங்கினார். அவ்விடத்தில் ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் அவர்களுக்கு போதகம் பண்ணினார்.